Hi everyone. Today we are going to discuss about 12th standard chemistry, unit 9 electrochemistry, book by question 27. Let me read the question. Ionic conductance at infinite dilution of Al3 plus and SO4 2 minus are 189 and 160 mole centimeter squared equivalent power minus 1. Calculate the equivalent and molar conductance of the electrolyte Al2SO4 thrice at infinite dilution. ஸோ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த ஈக்குவலன்ட் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ். தட் மீன்ஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அண்டு மோலார் கண்டக்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோலைட். ஸோ இந்த சம்மில் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோலைட் Al2SO4 thrice. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறத என்னென்னு எழுதணும். ஸோ இப்போ இந்த சம்மில் எலக்ட்ரோலைட்டுங்கிறது என்னது Al2SO4 thrice. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let me write the electrolyte. So the electrolyte is Al2SO4 thrice. ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரோலைட்டு Al2SO4 thriceன்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோலைட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறத எழுதணும். ஓகேவா? ஸோ அது எப்படி வந்து அந்த ஸ்ப்ளிட்டிங் எழுதுறது அப்படின்னா Al2SO4 thrice. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். Al இருக்குது, தென் SO4 இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. Al ப்ளஸ் SO4. ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னதுன்னா கேட்டயான், தென் செகண்ட் இருக்கிறது வந்து ஆனியான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது Al, அது வந்து கேட்டயான். SO4 வந்து செகண்ட் இருக்குது, ஸோ அது வந்து ஆனியான். கேட்டயானுக்கு சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு, தென் ஆனியானுக்கு சார்ஜ் வந்து மைனஸு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது Al, ஸோ அதுக்கு என்ன சார்ஜ் கேட்டயான், கேட்டயானா ப்ளஸ் சார்ஜு. செகண்ட் இருக்கிறது ஆனியான், ஸோ அதுக்கு என்ன சார்ஜு ஆனியானா நெகட்டிவ் சார்ஜ், ஸோ மைனஸ். ஸோ அதை ரைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த சார்ஜ் எழுதும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ SO4 கீழே என்ன இருக்கும்னா த்ரைஸ் இருக்குது, ஸோ 3 இருக்குது. ஸோ அந்த 3 வந்து Alக்கு சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு Al கீழே என்ன இருக்குது 2. ஸோ இந்த 2 வந்து SO4க்கு சார்ஜ் ஆகும் கொடுக்கணும். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சார்ஜ் எழுத போகிறோம். சரியா? ஸோ SO4க்கு கீழே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இதை யாருக்கு சார்ஜாக கொடுக்கணும் Alக்கு. ஸோ அப்போ என்ன எழுதுன்னா Al3+. ஓகேவா? ரைட். அடுத்து என்னென்னா Alக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை SO4க்கு சார்ஜாக கொடுக்கணும். அப்போ Alக்கு என்ன நம்பர் இருக்குது 2. ஸோ அப்போ SO4 2-. ஸோ இது எதையாச்சா அடுத்து வந்து அந்த எலமெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே முன்னாடி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன அப்படின்னா Al2ன்னு இருக்குது. அப்போ Al கீழே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அந்த 2வை வந்து Alக்கு முன்னாடி எழுதணும். அப்போ 2Al3+. ரைட்டா? அடுத்து SO4 thrice, SO4 3ன்னு இருக்குது. அப்போ இந்த 3யை வந்து எதுக்கு முன்னாடி எழுதுனா இந்த SO4க்கு முன்னாடி எழுதணும். அப்போ 3SO4 2-. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரோலைட்டு வந்து என்னதுன்னா நமக்கு எலக்ட்ரோலைட் வந்து என்னது Al2SO4 thrice வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா 2Al3+ ஆகும் ப்ளஸ் 3SO4 2- ஆகும் பிரியும். ஓகேவா? ஸோ இதை தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளத்தில் இங்கே பாருங்கள் Al3+ இருக்கா. ஸோ இதுதான் நமக்கு என்ன ப்ராப்ளத்தில் Al3+ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இங்கே SO4 2- இருக்கா. இதை தான் நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க SO4 2- கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போது அயனிக் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைலூஷன் ஆஃப் Al3+ அண்ட் SO4 2-. ஸோ இப்போ Al3+ஓடையும் SO4 2-ஓட அயனிக் கண்டக்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Al3+ஓட அயனிக் கண்டக்டன்ஸ் எவ்வளவு 189. SO4 2-ஓட அயனிக் கண்டக்டன்ஸ் எவ்வளவு 160. ஓகேவா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா நம்ம
கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த ஈக்குவலன்ட் அண்ட் மோலார் கண்டக்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். equivalent conductance at infinite dilution. At infinite dilutionல ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, சரி. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய 3+ அண்ட் 2-. இந்த சார்ஜை வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ணி எழுதணும். சரியா, ரைட்டு. இப்போ என்னென்னா, ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் லாம்டா நாட், நமக்கு எலக்ட்ரோலைட் யார், Al2SO4 thrice சீக்வல் டு. இப்போ இங்கே நம்ம சார்ஜ் வந்து என்ன பண்ணி சொன்னேன், டிவைட் பண்ணி எழுதுன்னு சொன்னேன். இங்கே சார்ஜ் எனக்கு 3+ இருக்குது. அப்போ 1/3 ஸ்மால் லாம்டா நாட் என்ன இருக்குது, Al3+ ப்ளஸ் இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, 2-. அப்போ 1/2 ஸ்மால் லாம்டா நாட் SO4 2-. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு, ஸோ அடுத்து வந்து நம்ம வேல்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1/3 இருக்குது. அந்த 1/3 அப்படியே எழுதிக்கலாம், 1/3. ஸோ Al3+ஓட வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, Al3+ஓட அயனிக் கண்டக்டன்ஸ் வந்து 189. ஸோ அப்போ 1/3 இன்ட்டு 189 ப்ளஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது, 1/2 இருக்குது. SO4 2- வேல்யூ, அதாவது SO4 2- அயனிக் கண்டக்டன்ஸ் வேல்யூ ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 160. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 160. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 189 / 3 ப்ளஸ். ஸோ அடுத்து வந்து 160 / 2. சரியா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், 189 3ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 63. ஸோ நெக்ஸ்ட்டு 160 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 80. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 143. 143. ஸோ நமக்கு யூனிட் என்னன்னா மோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் ஈக்குவலண்ட் இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மோலார் கண்டக்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லாம்டா நாட் M Al2SO4 thrice. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணணும், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு அவனுடைய சார்ஜஸ் மேலே என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜை வந்து என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவால் டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த மோல்ஸை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா, ரைட்டு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக எழுதணும் இல்லையா, எலக்ட்ரோலைட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும் இல்லையா, இங்கே இருக்குது Al2SO4 thrice எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், 2Al3+ ஆகும், 3SO4 2- ஆகும், ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா, ரைட்டு. அப்போ Al3+ வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ் இருக்குது. SO4 2- எத்தனை மோல்ஸ் இருக்குது, 3 மோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ Al3+ எத்தனை மோல்ஸு, 2 மோல்ஸு. இப்போ Al3+ வந்து
அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய வேல்யூ 189. அப்போ என்ன எழுதணும், 189, 2 × 189. ஓகேவா. அடுத்து SO4 2- வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது, 3 மோல்ஸ் இருக்குது. இப்போ SO4 2- வேல்யூ என்னது 160. அப்போ எப்படி எழுதணும்னா 3 × 160 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, புரிஞ்சா, ரைட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து என்னது Al3+, எத்தனை மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸு. அப்போ 2 × Al3+ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சம்மில் 189. அப்போ 2 × 189 ப்ளஸ்ஸு. அடுத்து SO4 2- எத்தனை மோல்ஸ் இருக்குது, 3 மோல்ஸ் இருக்குது. ஓகே, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 160. அப்போ 3 × 160. ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 858 யூனிட் வந்து மோ cm² mole inverse. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஆல்சோ மோலார் கண்டக்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.